உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள். வேதத்திலே சொல்லுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, இது பிரம்மா நம்ம தலையில் எழுதியிருக்காரு, கண்ணா அப்படின்னா எழுதியிருக்காரு. அழிக்கிறதுக்கு ஏதாவது ரேசர் இருக்கா அப்படின்னா உண்டு. அதுதான் முருகப்பெருமானுடைய திருவடி. ஒரு டைம் முருகான்னு உள்ள முருகி நீ சொல்றியா, முருகப்பெருமான் 2 தாளையும் உன் தலை மீது வைப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி பாடிய ஒரு திருப்புகழ் எருவாய் கருவாய் திருப்புகழ். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரன் என போதும். வரிய முழுமையா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூச்சு விடக்கூடாது. மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி, தியான பயிற்சி, ஞான பயிற்சி, நாப்ரல் பயிற்சி, டங் ட்விஸ்டர் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு திருப்புகளை பாடம் நடத்தி குழந்தைங்க கேட்டாங்க வச்சுக்கங்களேன், அந்த குழந்தைங்க இன்னைக்கு திருப்புகழ் படிக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா எப்படி பதம் பிரிச்சு படிக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஏதோ வகுப்புல எடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொல்றத கேட்டிருந்தேன். சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து சென்னையிலே முதன்முறையாக வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு வடபழனியில நம்ம திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். JSK கோபி அண்ணா இருக்காங்கல்லங்க, முருக பக்தர், அவருக்கு தான் முருகப்பெருமானுடைய சிலையை கிடைச்சிருக்கு. அற்புதமான சிலை. இந்த சிலைக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்ணி, அதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே முருகப்பெருமானுடைய சிலைக்கு தொட்டு பூஜை பண்ணலாம். எப்பயுமே சுவாமிக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுதான் பிரச்சனையே. நீங்க அந்த டிஸ்டன்ஸ் குறைச்சிங்கன்னா போதும், சமயம் நல்லா இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், மதம் நல்லா இருக்கும். JSK கோபி சார் மூலமா ஒரு சிலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பழனி ஆண்டவரையும் பாத்தீங்கன்னா அருள் செய்யற மாதிரி இருக்க மாட்டார். கையில தண்டத்தை பிடிச்சு தாய் பிடிச்சு தான் நிற்பார். அருள் செய்யக்கூடிய வகையில் கிடைச்சிருக்காங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் சிவ சதீஷ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட முருகரை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற இந்த காலத்துல முருகர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ரொம்ப பிடிச்சமான ஒரு பேரா மாறிக்கிட்டு இருக்கு. முதல்ல இதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது முருகப்பெருமான் கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள். மற்ற கடவுளர்களை விட கலியுகத்திலே ஒரு கடவுள்னா அது கந்தன் தான். வேதத்திலே சொல்லுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்திற்கு இந்த யுகத்துக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னா அது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி பழமையான புராணங்கள் சொல்லியிருக்கு. அதனால இந்த யுகமே முருகப்பெருமானுடைய யுகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லாருமே முருகப்பெருமானை தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன் முருகனே தேடி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால முருகப்பெருமான் மீது பக்தி அதிகமாகிறது. அவர் சோதனை செய்வதை விட சாதனைகளை அதிகமாக தருகிற கடவுளாக இருக்கிற காரணத்தால் எல்லாருமே முருகப்பெருமானை நாடி போயிட்டு இருக்காங்க. முருகர் அப்படின்ற பேரை கேட்கும் போது எல்லாருக்குமே வித்தியாசமான முருகருடைய ரூபங்களை பார்க்கணும்னு எல்லாருமே இப்போ அங்க இங்கன்னு, முக்கியமா திருச்செந்தூருக்கு நிறைய பக்த கோடிகள் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியும். ஆனா இதையும் தாண்டி நான் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன். இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில், நான் பார்த்த வியந்த கோவில் அப்படின்னு உங்களுக்கு பரிச்சயமான ஏதாவது ஒரு கோவிலை பத்தி சொல்ல முடியும்? கட்டாயமாக இருக்கு. முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல அருணகிரிநாதர் பாடல் பெற்றிருந்த அந்த தலம் உயர்வான தலம். ஒரு தலம் அப்படின்னா அருணகிரிநாதர் அங்கே போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அது முருகப்பெருமானுக்கு ஒரு ISI முத்திரை கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன். சிவபெருமானுடைய கோயில்களில் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போய் பாடினா அது சிறப்பான தலம். அது மாதிரி முருகப்பெருமானுடைய தலத்தில் அருணகிரிநாதர் போய் பாடினா அது சிறப்பான தலம். அண்மையில் நான் போயிட்டு வந்த ஒரு அற்புதமான தலம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவீழிமிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவீழிமிழலை ஊர் பேர் எவ்வளோ நகரம் வருது பார்த்தீங்களா, திருவீழிமிழலை. அங்கே சுவாமி வீழிநாதர்னு பேர், அம்பாளுக்கு பேர் கார்த்திகாயினி அம்மையுடனரை மாப்பிள்ளை சுவாமினே அந்த சுவாமிக்கு கூட பேர். அந்த கோயிலை சாமி கும்பிட்டா கட்டாயமாக திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அந்த ஊர்ல பஞ்சம் வந்த காலத்துல திருஞான சம்பந்தர் போய் சிவபெருமான் கிட்ட கேட்க பாட அவர் காசு நல்குவீர்னு கேட்கிறார். கேட்ட உடனே தினம் பொற்காசு கொடுத்தாரா சிவபெருமான். அப்பேற்பட்ட தலம். நான் வழிபாடு பண்ணிட்டு நானே என்னுடைய நண்பர் என்னுடைய மனைவி எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி தரிசனம் பண்ணலான்னு வர்றோம். வருகிற போது அந்த தலத்தில் தலவிருட்சமாக இருப்பது எதுன்னு கேட்டால் பலாமரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வரும்போது ஒரு சின்ன முருகப்பெருமானுடைய சன்னதி இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் எனக்கு பிடிச்சமான பாட்டு,
எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் விளை போலே ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உயிர்காய் என போதருள் தாராய் ஒரு கால் முருகா பரமா குமரா அப்படின்னு அருமையான திருப்புகள் வருது. இந்த திருப்புகள் எனக்கு பிடிச்சமான பாட்டு. எதுக்குடா இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பாட்டா, அந்த தலத்துல அருணகிரிநாத பெருமான் அந்த முருகன் முன்னாடி பாடிய பாட்டு. ஏன்னா கடைசி திருவீழியில் வாழ் பெருமாள்னு வரும். திருவீழினா திருவீழி மடலை, அழகான சௌமியமான மூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கார். அந்த திருப்புகள்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, முருகான்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வேணுங்கிறார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாராய். முருகா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட அவருடைய அருள் வேணும். அப்படி சொன்னா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முருகான்னு ஒரு முறை சொன்னா அவங்க தலை மேல 2 தாளையும் முருகப்பெருமான் வைப்பாங்க. முருகா என ஓர் தரமோ தடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனேங்கிறார். முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. சரி, இப்படி வைக்கிறதுனால இல்லை சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம பேனால் எழுதுறத அழிக்கிறதுக்கு எரேசர் அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்க் ரிமூவர்னு ஒன்று இருக்கு. பென்சில் எழுதுறத அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர் இருக்கு. அது மாதிரி ஒரு பிரம்மா நம்ம தலையில் எழுதியிருக்காரு, தலையெழுத்து கண்ணா அப்படின்னா எழுதியிருக்காரு. அழிக்கிறதுக்கு ஏதாவது எரேசர் இருக்கா அப்படின்னா உண்டு. அதுதான் முருகப்பெருமானுடைய திருவடி. அப்படி இந்த முருகப்பெருமானுடைய திருவடி எங்க பட்டாலும் அந்த தலையெழுத்து அழிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்ல. அருணகிரிநாதர் சொல்றார் கந்தர் அலங்காரத்துல, இங்கு அவன் கால் பட்டழிந்தது என் தலை மீது ஐயன் கையெழுத்தேங்கிறார். அருணகிரிநாதருடைய தலையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அருணகிரிநாதர் அருளாளர், பெரிய பக்திமான், அவருடைய தலையில முருகப்பெருமானுடைய பாதம் படும், நம்ம பாவமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தலையில் எப்படி படும் அப்படின்னு கேட்கும்போது அந்த திருப்புகள்ல வருது, முருகா என ஓர் தரம் ஓதுமடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனேங்கிறார். ஒரு டைம் முருகான்னு உள்ள முருகி நீ சொல்றியா, முருகப்பெருமான் 2 தாளையும் உன் தலை மீது வைப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி பாடிய ஒரு திருப்புகள் எருவாய் கருவாய் திருப்புகள். இந்த திருப்புகள் பாடல் பெற்ற தலம் திருவேலி மிளலை. அதனால திருவேலி மிளலையில முருகப்பெருமான் அந்த கோயில் இப்ப திருப்பணி ஆயிட்டு இருக்கு. இப்ப திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சம்பந்தப்பட்ட கோவில், கட்டுப்பட்ட கோவில் திருப்பணி ஆயிட்டு இருக்கு. எந்தெந்த தலத்துக்கோ நீங்க கொடுக்கறத விட அந்த மாதிரி பழமையான தலங்களுக்கு நம்ம திருப்பணி பண்ணணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் யாராவது கூட அந்த தலத்துல திருப்பணிக்காக இயன்ற பொருளை தரணும். தந்தா என்ன சார் கல்வெட்டுல பேர் போடுவாங்களா சார்? அந்த கோயில் கல்வெட்டுல போடுவாங்களான்னு தெரியல. கைலாயத்தில் நம்ம கல்வெட்டில் நம்ம பேர் வரும். கைலாயமலை கல்வெட்டிலே நம்ம பேர் பொறிக்கப்படும். சரணகமலாலயம் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானுடைய பாதத்திலே நம்முடைய பெயர் பொறிக்கப்படும். அதனால அந்த திருப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான திருப்புகள், உருக்கமான திருப்புகள். எதர்ச்சியா போய் பார்த்தா அதிர்ச்சியா அது எனக்கு கிடைச்சிச்சு. அதனால அந்த திருப்புகளை படிக்கணும். அந்த திருப்புகள் எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா? எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகிங்கிறதுல அறிவியல் நுட்பத்தை சொல்றாரு அருணகிரிநாதர். ஒரு குழந்தை எத்தனை மாசங்க வயிற்றில் இருக்கு? 9 மாசம், சில பேர் 10 மாசங்கிறாங்க. 300 நாள்னு பட்டணத்தார் சொல்றாரு. ஆனா அவன் அருணகிரிநாதர் 12 மாசங்கிறாரு. தாயினுடைய வயிற்றிலே 10 மாசம், அதுக்கு முன்னாடி தந்தையினுடைய வயிற்றில் 2 மாசம். தாயினுடைய வயிற்றுக்கு போனா கருன்னு பேரு, அதுக்கு முன்னாடி தந்தையினுடைய வயிற்றுல இருக்கும்போது எருன்னு பேரு. எருவாய் கருவாய் தனிலே உருவாய் அப்படின்னு பாடுறாரு. எத்தனை தாய் இருந்தாங்களாம்? ஒரு தாய், இரு தாய், பல கோடிய தாய். இந்த ஜென்மத்துக்கு இந்த தாய், போன ஜென்மத்தில் ஒரு தாய், எல்லாம் அப்படி பல கோடிய தாய் நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஒரு திருப்புகளை பாடி அந்த திருவேலிமலை பெருமானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அடுத்த பிறவிங்கிறது இல்லாமல் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அந்த திருப்புகளை அந்த முருகப்பெருமான் நினைத்து திருவேலிமலை எங்க இருக்கு? கும்பகோணத்திலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் போனா திருவேலிமலை வந்துடும். திருவேலிமலை அருமையான தலம். சொல்றதுக்கே ஊர் பேர்ல இப்படி வைக்கணுங்க, திருவேலிமலை. அந்த லகரம் சிகரமா இருக்குது பார்த்தீங்களா? அந்த திருப்புகளை பக்தியோட பாராயணம் பண்ணா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பாதம் நம் தலை மீது படும், அதன் மூலமாக கையெழுத்து அழியும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த திருப்புகழ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா ஆயிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னதான் படிக்கணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல ப்ளே பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலுமே இவ்வளோ மந்திரங்கள் என்னால படிக்க முடியாது, இந்த புத்தகத்தை என்னால முழுதுமா வாசிக்க முடியாது அப்படின்னாலும் இந்த ஒரு வரியை நீங்க சொன்னீங்கன்னா முருகருடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதாவது திருப்புகழ் 16,000 பாட்டு. அது கிடைச்சதுல 1300 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சிருக்கு. ஒரு திருப்புகளாவது சொல்லணும். பெரிய திருப்புகள் இருக்கு, சின்ன திருப்புகள் இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டுங்களா? பெரிய திருப்புகள் அருக்கு நுனி பழனி என ஆகமாக ஒரு பாலரூபமாயின் பெரிய திருப்புகள் ஒன்று இருக்கு.
பத்தர் கணப்பிரிய நித்த நடித்திடு பக்ஷி நடத்திய உபகூர்வ பட்சி மதர்ச்சின உத்தர திருக்குளம் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சித்த சத்த மிகுத்த திருப்புகளை திருதடியனும்னு ரொம்ப பெருசா இருக்கு. சார் இதெல்லாம் சொல்ல முடியாது சார்னா சுருக்கமான திருப்புகள் இருக்கு. தீரா பிணிதீர சீவா துவஞான ஊராட் செய்யதான ஓர்வா கருள்வாயே பாரோர் கிரைசேயே பாலா கிரிதாச பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. எவ்வளவுதான். இது நம்மளால சொல்ல முடியாதா? கட்டாயமாக முடியும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு திருப்புகள், ஏன் திருப்புகள் நான் பாட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் பிடிச்ச பாட்டு இது. ரெண்டாவது, முருகப்பெருமானே திருப்புகள் பாடியிருக்கிறாரு. மொத்தம் 16,000 திருப்புகள்னு சொன்னல, மன்னிச்சுங்க, 16,000 திருப்புகள் அருணகிரிநாதர் பாடல. 15,999 பாட்டு தான் அவர் பாடினார். 9.5. ஆமாம், அரை பாட்டு முருகப்பெருமான் பாடி கொடுத்தாரு. அவரால் முடியலன்னு ஒரு பாடி கொடுத்தாரு. எப்படின்னு ஸ்கின்ஸ் எடுத்து கொடுத்தாருங்க. முதல்ல முத்தை திரு பாடி முடிச்சிட்டாரு. அடுத்து எதை எடுத்து பாடுறதுன்னு தெரியல. அப்படியா முருகப்பெருமான், வெயிட் பண்ண, நான் உனக்கு ஹின்ஸ் கொடுக்குறேன். என்னுடைய தோள்களை வச்சுக்கோ, மயிலை வச்சுக்கோ, வள்ளி வச்சுக்கோ, தெய்வானியை வச்சுக்கோ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஊர் எது தெரியுமா? வயலூரை வச்சுக்கோ, வேலை வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சு பாடுன்னு சொல்றாரு ஒரு திருப்புகழ். பக்கரவி சித்திரமணி பொற்கலன எட்ட நடை பக்ஷி எனும் உக்ரதுர ஹமுனீப பக்குவ மலர்த்தொடைய மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க மனம் குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமுடு செப்ப எனக்கு அருள்கை மறவேனே. இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் இள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழ வெடிப்பல் வகை தனிமூலம் மிக்கடி சிற்கடலில் பக்ஷணம் நக்கள் ஒரு விக்கிர சமர்த்தனும் அருளாளி அப்படிங்கிறது திருப்புகள். இதுல பாதி முருகப்பெருமான், பாதி அருணகிரிநாதர். இது வரைக்கும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் அப்படிங்கிற வரைக்கும் முருகப்பெருமான் செப்ப எனக்கு அருள்கை மறவேனே. இது வரைக்கும் நீ சொன்ன முருகா ரொம்ப நன்றி, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய முகங்கள் இருக்கும், 12 தோள்கள் இருக்கும், வேல் இருக்கும். இதெல்லாம் ஹின்ஸ், இதெல்லாம் வச்சு பாடுறான்னு சொல்றாரு அருணகிரிநாதர்கிட்ட. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு சல்யூட் அடிக்கிறார் இவர். விநாயகருக்கு என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் வருது. இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு இந்த மாதிரி பாட்டு ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மொழியில் கிடைக்குமாங்க? எத்தனையோ மொழிகள் என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். இந்த ஒரு திருப்புகளுக்கு இணையானது திருப்புகள் கிடைக்குமா? ஏன் முத்தை தரு வத்தி திருநகை எத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரன் என போதும். இந்த வரியை முழுமையாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு மூச்சு விடக்கூடாது. மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி, தியான பயிற்சி, ஞான பயிற்சி, நாப்ரல் பயிற்சி, டங் ட்விஸ்டர்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு திருப்புகளை பாடம் நடத்தி குழந்தைங்க கேட்டாங்க வச்சுக்கங்களேன், அந்த குழந்தைங்க ஞானத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால எவ்வளவோ பெரிய பெரிய திருப்புகள் இருக்கு, சின்ன திருப்புகள் இருக்கு. நம்ம பார்த்து எடுத்துக்கிறது பொறுத்தா இருக்கு. நேரம் இல்லைன்னுலாம் நம்ம சொல்வது, நம்ம சொல்லக்கூடிய சாக்குகள் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திருப்புகள் சொல்லலாம். திருப்புகளும் கூட எங்களால் சொல்ல முடியாதா சார்? முதல்ல சொன்னேன், முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல். முருகான் ஒரு முறை சொல்லுங்க. ஒரு முறை சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பல முறை முருகநாமத்தை சொன்ன பலன் கிடைக்கிறார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகா எனும் நாமங்கள்னு சொல்றாரு. முருகா அப்படிங்கிறது நாமமா நாமங்களா? இது சிங்குலர், அதுவும் சிங்குலர். நாமம் அப்படின்னு சொல்லணும். நாமங்கள்னு சொன்னார்னா அவருக்கு இலக்கணம் தெரியலையோ, கிராமர் மிஸ்டேக் பண்றாரோன்னா இல்லை. முருகான்னு ஒரு முறை சொன்னாவே பல முறை சொன்ன பொருளை கொடுக்குற காரணத்தால் முருகா எனும் நாமங்கள்னு சொன்னார். முருகான்னு சொன்னா போதும். அதுக்காக நான் முருகா மட்டும்தான் சொல்லுவேனுங்க, நான் திருப்புகளே படிக்க மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது. பசியோடு இருக்கிறவனுக்கு கஞ்சியும் கொடுக்கலாம், கூழும் கொடுக்கலாம், அறுசுவை உணவும் கொடுக்கலாம். முருகப்பெருமான் பசியோடு இருப்பவன் வச்சுக்கோங்களேன், நம்ம பாடணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு நான் முருகா மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 திருப்புகளை சொன்னால் முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. ஏன்னா செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அப்படின்னு திருப்புகள் வருது. முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன்னா அவனுக்கு ப்ராப்பர்ட்டியே செந்தமிழ் சொற்களாலான மாலைகளை அணிந்து கொள்வான் அப்படின்னு வருகிறது. ஒரு திருப்புகளாவது பாடணும், பாடினா ரொம்ப நன்மை. திருப்புகளை அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு திருப்புகள் படிக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க, ஆனால் எப்படி பதம் பிரித்து படிக்கிறதுன்னு தெரியல. அதனால நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் சார் அடுத்த கேட்கணும்னு வந்தேன். நீங்க ஏதோ வகுப்புலாம் எடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொல்றதை கேட்டிருந்தேன். ஸோ என்ன வகுப்பு, அதை பத்தி தெரிஞ்சா நம்மளோட நேயர்களும் உங்ககிட்ட வந்து பயிலணும்னு நினைச்சாங்கன்னா பயிலாம். இல்லை, திருப்புகள் ரொம்ப உயர்வான நூல், ஆனால் அதை சரியாக படிக்கணும். திருப்புகளில் எழுத்து பிழை எல்லாம் படிக்கணும். முருக இலக்கியங்கள் எதாக இருந்தாலும் எழுத்து பிழை எல்லாம் படிக்கணும்னு அருணகிரிநாதர் சொல்றாரு.
அழித்து பிறக்க விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர்கள். எழுத்து பிழையெல்லாம் படிக்கணும். அப்போ ஒரு நல்ல தமிழாசிரியர் மூலமாக நான் தமிழாசிரியர் நல்ல தமிழாசிரியர் ரெண்டாவது தமிழாசிரியர்கிட்ட படிக்கணும். சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு நான் வந்து வகுப்பு எடுக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து ஒரு 150-200 பேருக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த பேட்ச் கூட தொடங்க போகிறது. அப்படி வேணுங்கிறவங்க எனக்கு இதை மெசேஜ் பண்ணால் அதுக்கு எப்படி என்ன அதுக்கு சின்ன கட்டணம் வச்சுருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இலவசமாக கொடுக்கக்கூடாது. அதனால அதுக்கு தட்சணைன்னு ஒரு வகை வச்சுருக்கோம். அதில் படித்தா சந்தத்திலே பாடுவதற்கு சொல்லிக் கொடுக்குறேன். சந்தம் அப்படின்னா இந்த சங்கீதமெல்லாம் தெரிஞ்சாதான் பாடணும்னு திருப்புகழ் இல்லை. அவர் இப்போ ஒரு சந்தம் போட்டிருப்பார். முத்தை தெரு அப்படின்னு திருப்புகழா முத்தை தெரு திருப்புகளை எப்படி பாடணும்னு ரூட் எடுத்து கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர். தத்த தன தத்த தனதன தத்த தன தத்த தனதன தத்த தன தத்த தனதன தனதானே முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கிரை சத்தி சரவணா முத்திக்குரு வித்து குருவரன் என ஓதும் அப்படின்னு அந்த சந்தத்தில் எப்படி பாடணும்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொன்னால் அது பொருள் தெரிஞ்சு சொல்லணும். அதனால அந்த பாடலுக்கான சரியான பொருள், அந்த திருப்புகழ் எந்த தளத்தில் பாடப்பட்டது, அந்த திருப்புகழை பாடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே அந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் படிக்கிறோம். குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ நல்லா சொல்லுது. ஒரு குழந்தை பார்த்தா அவ்வளோ நல்லா சிறப்பாக பாடுது. சந்த சம்பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தன் என்று சொன்னாலும் அருமையாக பாடுது. இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், இந்த வயசில் குழந்தைங்கள அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்போ தான் மூளை வந்து வேறு திசைகளுக்கு போகாமல் நேர்மையாக போகும். இளமையான காலத்துல திருப்புகழை சொல்லிடணும். ஏன்னு கேட்டால் கடைசி காலத்தில் சொல்லலான்னு நினச்சா இருமல் தான் வரும், இன்பமான திருப்புகழ் வராது. அதுவும் திருப்புகழ் சொல்கிறார். 4 பேர் நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா எதிர்த்து பேசலான்னு நம்ம குரல் வரும்போது இருமல் கிண் கிண் என முன் உரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி திருப்புகழ். அதனால் இளமையான காலத்திலே இதெல்லாம் படித்து வச்சுக்க வேண்டியது நம்முடைய தேவை. கடைசி காலம் போகும்போதே படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாது. கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் சார். அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா என்னது? அந்த கூட்டு பிரார்த்தனையில நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும் சார்? கூட்டு பிரார்த்தனை நான் பண்ணிக்கிட்டு இல்லை, இப்பதான் பண்ண போறோம். இது திருப்புகழ் வழிபாடு திருப்புகழ் வகுப்புல பார்த்துட்டு சில மாணவர்கள் கேட்டாங்க, ஐயா இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அகண்ட பாராயணமா எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சென்னையிலே முதன்முறையாக வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு வடபழனியில் துரைசாமி ரோட்டில் இருக்கக்கூடிய ஏபிஆர் ஹால்னு ஒரு ஹால், அங்கே வந்து நம்ம ஆதன் மீடியாவோட அவங்க தான் மீடியா சப்போர்ட்டராக நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டோட நம்ம வந்து திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஜேஎஸ்கே கோபி அண்ணா இருக்காங்கல்லங்க முருக பக்தர், அவருக்கு தான் முருகப்பெருமானுடைய சிலையை கிடைச்சிருக்கு. அற்புதமான சிலை. அந்த சிலைக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்ணி திருமணத்திற்காக திருப்புகழ் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் வாய்க்கணும் அப்படின்னா திருப்புகழ் இருக்குது. அதே மாதிரி நல்ல கல்வியில் மேலோங்க வேண்டுமா அதுக்கு திருப்புகழ், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டுமா அதற்கான திருப்புகழ், வீடு கட்டுவது எல்லாத்துக்குமான திருப்புகழ்கள் இருக்குது. அது எல்லாருமாக சேர்ந்து நான் ஒரு முறை சொல்லிக் கொடுப்பேன் சாந்தத்தில், எல்லாருமே சேர்ந்து பாடி. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை தட்டினால் ஓசை வராது, எல்லாரும் சேர்ந்து தட்டுகிற போது அதுக்கு ஒரு ஓசை உண்டு. அதனால் எல்லாருமே சேர்ந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு. அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே முருகப்பெருமானுடைய சிலைக்கு தொட்டு பூஜை பண்ணலாம். எப்பயுமே சுவாமிக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிங்கன்னா போதும், சமயம் நல்லா இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், மதம் நல்லா இருக்கும். நாங்கள் மட்டும் தொடுவோம் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் அதை உடைச்சு எல்லாருமே அன்பு கொண்ட மலர்களால் அர்ச்சனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது, கட்டணமே கிடையாது. விருப்பப்படுகிறவர்கள் ஏதாவது கொடுத்தா பண்ணலாம். இப்போ அன்னதானம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அது யாரும் விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க அது பண்ணிக்கலாம். அதனால் அந்த வழிபாடு வருகிற 20ஆம் தேதி நம்ம வச்சுருக்கோம். வந்தால் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வர்றாங்க. வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்து எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கன்னு அது பெரிய விஷயம் தானே. அதனால் நமக்காகவுமாக மற்றவர்களுக்குமாக நாம் வழிபாடு செய்கிறோம். முருகப்பெருமான் ரொம்ப மகிழ்வார் என்ன தெரியுங்களா, தனக்காக கும்பிட்றவனோட அடுத்தவனுக்காக கும்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுயநலம் கடந்து பொதுநலம் அப்படிங்கிறது வரணும். அந்த பொதுநலத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ண போகிறோம். வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி அது நடைபெற இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கீழே எங்களோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். பதிவு கட்டணம் எதுவும் கிடையாது. இப்போ எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறக்காக. நேரம் இருக்கா சார்? இந்த இத்தனை மணிக்கு நடக்க போகுது. காலை 9 மணி தொடங்கி 12-12:30 மணி வரைக்கும் நடைபெறும். அபிஷேகம், அலங்காரம், அப்புறம் அகண்ட பாராயணம், அர்ச்சனை, வேண்டுதல் எல்லாமே நடைபெற இருக்கிறது. ஜேஎஸ்கே கோபி சார் மூலமா ஒரு சிலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது எப்படி கிடைச்சது, அதை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயம்? நாங்கள் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு முறை சந்திக்கும் போது இந்த மாதிரி திருப்புகழ் வகுப்பெல்லாம் போயிட்டு இருக்குங்கய்யா, ஐயா அதை சும்மா நிறைவு செய்யாதீங்க,
ஒரு வழிபாடு வச்சு நிறைய விஷயம் கூட்டு பிரார்த்தனை வச்சு பண்ணுங்கன்னு அவரும் சொல்றாரு. என்னுடைய மனைவி அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, கண்டிப்பாக பண்ணணும். எது வச்சு பண்ணலாம்? வேல் வச்சு பண்ணலாமா, சுவாமி வச்சு பண்ணலாமா, எது வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் சுவாமி வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. எப்படி சார் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது நான் சிலை ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அடுத்த நாள் பார்த்தா அவரே ஃபோன் பண்ணுறாரு. விளக்கு கடைக்கு போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா நாங்கள் சொன்ன மாதிரியே முருகப்பெருமான் கிடச்சிருக்காரு. பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமியாக இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா இவரும் தேடி இருக்காரு, பாலதண்டாயுதபாணி கிடச்சிருக்காரு. கையில் தண்டத்தை இப்படி பிடிச்ச மாதிரி இல்லை, தண்டத்தை இப்படி சாத்தி வச்சுருக்காங்க. இப்படி இதுக்கு வந்து அபயம் அப்படின்னு பேர். அதாவது அருள் செய்யக்கூடிய வகையில் கரத்தோடு இருக்கார். இது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பழனி ஆண்டவரையும் பார்த்தீங்கன்னா அருள் செய்கிற மாதிரி இருக்க மாட்டார். கையில் தண்டத்தை பிடிச்சி தான் நிற்பார். அருள் செய்யக்கூடிய வகையில் கிடச்சிருக்காங்க. அந்த கடைக்காரரை கேட்டிருக்காங்க, இந்த சிலையை நாங்கள் ஆர்டர் பண்ணி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் செய்யலைங்க, முருகப்பெருமானை செஞ்சுக்கிட்டாரு நாங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த சிலையை வாங்கி அந்த சிலைக்கு தான் வழிபாடு பண்ண போகிறோம். அப்பேற்பட்ட வகையில் தேடி வந்த தெய்வமாக அவர் இருக்கிறார். அதனால கூடியிருந்து குளிர்ந்த எல்லோரும் எம்பாவாய் அப்படிங்கிற வகையில் எல்லாரும் கூடி செய்யக்கூடிய வழிபாட்டில் தேடி வந்த தெய்வமாக அந்த முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்கிறோம். வாய்ப்பிருப்பவர்கள் வாருங்கள். வருவதன் மூலமாக பல ஏற்றங்கள் கிடைக்கும். திருப்புகழால் பல மாற்றங்கள் உண்டாகும். நான் சொல்லி எத்தனையோ பேருக்கு குழந்தை பேர் வாய்ச்சிருக்கு. ஏன் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு நான் திருப்புகழை பாராயணம் பண்ணி. அதனால மனமொத்த வாழ்க்கை துணை அமையும். கருத்தரிப்பதெல்லாம் குழந்தை இல்லை, கருத்தறிந்து நடப்பது குழந்தை. கருத்தறிந்து நடக்கக்கூடிய வகையில் குழந்தைகள் கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் திருப்புகழ் இருக்குது. அத்தனை திருப்புகளையும் அன்றைய தினம் நாம் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை அவன் இருக்கிற இடத்திற்கு போகாமல் அவனை நம்ம இடத்துக்கு அழைத்து, நீ 6 படை வீட்டில் மட்டும் இருக்க வேண்டாம், இங்கேயே வாப்பா, செந்தூர் திருப்பழனி அடியர் மன பங்கயம்னு ஒரு பாட்டு இருக்குது. முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னா செந்தூரில் இருக்கிறாரு, திருப்பழனியில் இருக்காரு, அடியர் மன பங்கயம். பங்கயம்னா அடியர் மனம் தான், அடியார்களுடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தாமரை பூவான், அதில் முருகப்பெருமான் இருக்கிறார் என்று அருணகிரிநாதர் ஒரு வகுப்பில் பாடுகிறார். அதனால் யாரெல்லாம் உள்ளன்போடு முருகப்பெருமானை அழைக்கிறார்களோ அவர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய ஒரு கோமகராக இருப்பவன் முருகப்பெருமான். கண்டிப்பா சார். முருகரை பத்தி நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயமுமே நிறைய நம்மளுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக ஒரு பயனுள்ள இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.